வணக்கம். தமிழ் கவிதைகள்ங்கிறது வெறும் படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இசையோடு சேர்ந்து பாடுவதற்காகவும் படைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம இசைய மட்டுமே உயிர்நாடியா கொண்ட ஒரு ஸ்பெஷலான கவிதை வடிவமான சிந்து பத்தின இலக்கண ரகசியங்களை விரிவா பார்க்க போறோம். சரி, நாம இந்த விஷயத்துக்குள்ள எப்படி போக போறோம்னா, முதல்ல தமிழ்ல இருக்கிற 3 பிரிவுகள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இசைத்தமிழ்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சிந்துன்னு ஏன் இதுக்கு பேரு வந்துச்சு, அதோட இலக்கணம் எப்படி, மத்ததை விட டோட்டலா வேற மாதிரி இருக்கு, கடைசியா தாளம் எப்படி இதுக்கு அஸ்திவாரமா இருக்குன்னு ஒன்னொன்னா அலசலாம். சிந்து கவிதைய சரியா புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல தமிழ் மொழியோட அந்த அடிப்படைக்கே போகணும். நம்ம தமிழ் மரபு, மொழிய அதோட பயன்பாட்டை வச்சு இயல், இசை, நாடகம்னு 3 வகையா பிரிக்குது. பாருங்க, இந்த 3ல இயற்றமிழ்ங்கிறது நம்ம படிக்கிற இலக்கியம், புக்ஸ். நாடகத்தமிழ் அது ஸ்டேஜுக்காக. ஆனா இந்த இசைத்தமிழ் இருக்கு பாருங்க, அது முழுக்க முழுக்க மியூசிக்கல் பிளஷருக்காக, அந்த இசை இன்பத்துக்காக உருவாக்கப்பட்டது. நாம இன்னைக்கு இந்த இசைத்தமிழுக்குள்ள தான் ஒரு ஆழமான டைவ் அடிக்க போறோம். சரி, படிக்கிற கவிதைக்கும் பாடுற கவிதைக்கும் அப்போ என்னதான் வித்தியாசம்? அதோட நோக்கம், அதோட பர்பஸ்ல தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. இது வெறும் வார்த்தைகளை வாசிக்கிற விஷயம் இல்லைங்க. இது பண், அதாவது மெலடி, அப்புறம் தாளம், அதாவது ரிதம், இது வழியா நம்ம உணர்வுகளை தொட்டு பேசக்கூடிய ஒரு கலை. இந்த இசைக்கவிதை வடிவங்கள்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, தனக்கே உரிய தனித்துவமான ரூல்ஸை வச்சிருக்கிற ஒரு வடிவம் தான் இந்த சிந்து. ஏன் இதுக்கு சிந்துன்னு பேர் வந்துச்சு? அந்த பேர்லயே அதோட அமைப்பை பத்தின ஒரு க்ளூ இருக்கு. மத்த 2 பிரபலமான கவிதை வடிவங்களுக்கு நடுவுல இது கரெக்டா ஃபிட் ஆகுது. பழைய காலத்து இலக்கண நூல்களே இதை பத்தி என்ன சொல்லுது பாருங்க. 2 சமமான அடிகள்ல வர்ற பாட்டு சிந்து வகையை சேரும்னு தெளிவா சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். திருக்குறள் மாதிரி 1.25 அடியில சின்னதாவும் இல்லாம, 4 அடி பாடல் மாதிரி 4 அடியில நீளமாவும் இல்லாம, கரெக்டா 2 அடியில பேலன்ஸ்டா இருக்கிறதால தான் இதுக்கு சிந்துன்னு பேரு. ஒரு பெர்ஃபெக்ட் மிடில் கிரவுண்ட் இல்லையா? இப்போதான் நாம சிந்து கவிதையோட அசல் மேஜிக்க பார்க்க போறோம். இது இசைக்காகவே உருவாக்கப்பட்டதால கவிதையோட ரொம்ப அடிப்படையான ஒரு ரூலையே இது மாத்தி அமைச்சிருக்கு. அதுதான் அசை பிரிக்கிற முறை. சாதாரணமா நம்ம இயற்றமிழ்ல ஒரு அசைய பிரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். அதுல குறில், நெடில், ஒற்றுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரொம்ப கவனமா அனலைஸ் பண்ணணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ரூல்ஸ் எல்லாமே எழுதப்பட்ட எழுத்துக்காக இல்லாம கேட்கப்படுற ஓசைக்காக, காதுக்காக உருவாக்கப்பட்டிருந்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு சிந்து கொடுக்கிற பதில் தான் ஒரு புது இலக்கணம். இந்த உதாரணத்தை பாருங்க, வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். நெஞ்சில் உரமும் இன்றி அப்படிங்கிற ஒரு வரி யாப் இலக்கணப்படி பார்த்தா 4 சிக்கலான அசைகளா பிரியுது. ஆனா அதே வரி சிந்து இலக்கணப்படி பாருங்க 7 சிம்பிளான அசைகளா பிரியுது. எப்படி? சிந்துவோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு உயிர்மெய் எழுத்தும், அதாவது ஒவ்வொரு உயிர் ஓசையும் ஒரு அசை, அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு அடிப்படை மாற்றம்தான் சிந்துவோட முழு இலக்கணத்தையும் புரிஞ்சுக்க நமக்கு கிடைக்கிற மாஸ்டர் கீ. சரி, சிந்து ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான சிஸ்டத்தை உருவாக்குச்சு? இதுக்கான பதில் கிராமர் புக்ஸ்ல இல்ல, மியூசிக்ல இருக்கு. சிந்து கவிதையில யாப்பு இலக்கணம் இல்ல, தாளம் தான் ராஜா. வார்த்தைகள் தாளத்துக்கு ஏத்த மாதிரி தான் அமையணும். தாளம் வார்த்தைகளுக்காக மாறாது. அப்போ இந்த தாளம்னா என்ன? சொல்லப்போனா தாளங்கிறது அந்த கவிதையோட ஹார்ட் பீட் மாதிரி. ஒவ்வொரு அசையும், அதாவது ஒவ்வொரு சிலபிளும் அந்த பீட் கூட கரெக்டா சிங்க் ஆகணும். இந்த தாளம், கோல், சுழின்னு சில அடிப்படை கூறுகளால ஆனது. இதை வச்சுதான் ஆதித்தாளம் மாதிரி தாள சுழற்சிகளை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஆதித்தாளம்னா 8 பீட் இருக்கும். கவிதையோட ஒவ்வொரு வரியும் அந்த 8 பீட்டுக்குள்ள அடங்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா சிந்து ஏன் அசைய அப்படி வித்தியாசமா பிரிக்குதுன்னு? ஒரு பீட்டுக்கு தா கீ டான்னு 3 அசை வரணுமா, இல்ல தககதிமி அப்படின்னு 4 அசை வரணுமாங்கிறத முடிவு பண்றது இந்த தாள நடைதான். அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகளை கச்சிதமா பொறுத்துறதுக்கு தான் அந்த சிம்பிளான ரூல். இங்க இலக்கணம் இசைக்காக வேலை செய்யுது. அப்போ நாம கடைசியா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இயற்றமுள்ள இலக்கணம் தான் கவிதையை உருவாக்குது. ஆனா சிந்துல இசைதான் இலக்கணத்தையே உருவாக்குது. இது சவுண்டுக்காக, ஓசைக்காகவே பிறந்த ஒரு அற்புதமான கவிதை வடிவம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. எல்லாம் வேகமா போயிட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல வார்த்தைக்கும் இசைக்கும் நடுவுல இப்படி ஒரு ஆழமான பந்தத்தை கொண்டாடுற இந்த மாதிரி கலை வடிவங்களுக்கு என்ன இடம் இருக்கு? இதுல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.